இங்கிருந்தே எடுத்துக்கிறேன். இல்லை இல்லை, அதையும் எடுத்துக்கோ, எனக்கு வேணாம். நீ எடுத்துக்கோ, எனக்கு வேணாம். போட்டோ எடுத்தியா பாபாவை? நானே காரணகர்த்தாவாக இருக்கிறேன். அதனால உங்களுடைய பரிபூர்ண நமஸ்காரங்களை எந்த அளவுக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணிப்புடன் சமர்ப்பிக்கிறீர்களோ, எந்த அளவுக்கு என்னை பரிபூர்ணமாக நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா மகசாபதி பாபா கிட்டே தான் இருப்பார், வீட்டுக்கே போக மாட்டேன். அப்ப அவங்க குடும்பம் ரொம்ப சிரமப்படும். அந்த ஹம்சராஜன்னு சொல்லி ஒரு பக்தர் வர்றவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கட்டு நிறைய பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து நீ வச்சுக்க மகசா அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. பாபா அதை நீ வாங்காத, என் தர்பாரில் உனக்கு அதெல்லாம் அனுமதி கிடையாது, வேண்டாம் அப்படின்னு. அப்போ உனக்கு என்ன செய்யணும் நினைச்சு நான் மாத்தேங்க. பாபா உத்தரவோட பாபா கொடுக்கக்கூடியது காலநிலை பரியந்தம் நீடித்திருக்கும். நமக்கு அடுத்த பேரை அடுத்தடுத்துக்கிற அந்த பாரம்பரியத்துக்கு நீடித்திருக்கும். நமக்கு இடைக்காலத்தில் வரக்கூடிய மனிதர்கள் கொடுக்கக்கூடிய எதுவுமே நமக்கு நீடித்திருக்காது. அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் மகசாபதி பாபா கொடுத்த ஆசீர்வாதம். அதுபோல பாபா உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆசீர்வாதம் நீடித்து நிலைத்திருக்கும். ஆனால் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கும், தாமதம் ஏற்படும். தாமதத்துக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கான ஆசீர்வாதம் ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படிங்கிறத பரிபூர்ணமாக நம்ம நம்புகிறோம். அப்படிங்கிறப்ப நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால பாபாவோட திருவடிகளை நம்ம உறுதியாக பற்றிக்கொள்ளணும். அவருடைய நாமத்தை ஒரு 5 நிமிடம் எல்லா பக்தர்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மண்ணா கட் பண்றேன்.